கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சிலுவைதான கூட்டங்களிலே அடியானுக்கும் வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்காக சம்பந்தப்பட்ட எல்லா போதர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நேரம் கொஞ்சம் இருக்கிறபடினாலே வேகமாய் காரியங்களை பேச விரும்புகிறேன். பொதுவாக சிலுவை குறித்து போதர்கள் அழகாக பேசினார்கள். இல்லை, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏன் சிலுவையிலே இயேசு மரிக்க வேண்டும்? மரிப்பதற்கு பல முறைகள் வழிகள் இருக்கும்போது இயேசு சிலுவையிலே மரிப்பதை ஏன் தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் விளங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது இயேசு வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகத்தான் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் யூத முறைமைகள் தான் அதிகமாக இருந்தது. இயேசு சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாயிருந்தாலும் அதில் முக்கியமாய் அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குற்றத்தின் நிமித்தமாக பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். பிலாத்து என்பது ரோம அரசாட்சி இருக்கிறவர் முக்கியமானவர். ரோமர்களுடைய முறைமைகள் வேற, யூதர்களுடைய முறைமைகள் வேற. எனவே பிலாத்து இயேசுவை பிலாத்துக்கு முன்பாக நிற்கிற பிலாத்துவிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை பிலாத்து மறுபடியும் யூதர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். அது என்னவென்றால், அவர் சொல்றாரு, எப்பா யூதர்களாகிய உங்களுக்கு தான் பல நியாய பிரமாணங்கள் முறைகள் இருக்கிறது, அந்த முறைமையின்படி நீங்கள் இந்த இயேசுவை போய் என்ன செய்யுங்க, நீங்கள் தண்டித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் வாசித்திருக்கீங்களா என்ன தெரியல, வாசித்திருப்பீர்கள். ஆனா இதை நான் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு அது புரிய வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 8, 31, 32. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் அதாவது இந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா யூதர்கள் ஒரு பச்சை பொய்யை சொல்றாங்க. பிலாத்து என்ன சொல்றா, இந்த இயேசுவை நீங்கள் கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யுங்க, நியாயம் தீருங்கள் அப்படி சொல்றார். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல ஒரு காரியம் இருக்கிறது, யாராகிலும் தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் செய்தால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரமாணம், ஆமென், நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த யூதர்கள் அவர்களுடைய வழக்கத்தின்படி அநேகரை கல்லெறிந்து கொல்லுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு முன்பாக உபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி என்ன கேட்கிறார்கள், இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அப்படின்னு வாயில சொல்லல, எல்லாரும் கைகளிலே கல்லுகளோடு தான் வந்து நின்றார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்ல போகிறார், இதுல அவரை ஏதாவது மாட்டி விடலாமா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் கல்லெறிந்து அவளை கொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். ஆனா இயேசு அங்கே ஞானமாய் அந்த ஸ்திரியை தப்புவித்து விட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்களை கொல்லறிகிற அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, 31 இப்ப வாசிங்க.
அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். யூதர்கள் அநேகரை கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலருடைய 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டது யாரு? யூதர்கள் தான் கல்லறிந்து கொண்டாங்க. ஆனா இங்க ஒரு பொய்ய அவர்கள் ரொம்ப பலமாய் பிலாத்துக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் என்று அடுத்த வசனம் சொல்லு. ஏன் இந்த ஒரு பொய்யை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் 32 வாசிங்க. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்படின்னா பொய் சொன்னார்கள். அதாவது பிலாத்து சொன்னபடி இந்த யூதர்கள் அதை கவனித்திருந்தால் இயேசு கல்லறிந்துதான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு முன்னறிவித்தபடி தேவனுடைய திட்டத்தின்படி அவர் ரோமருடைய கைகளினால் சிலுவையிலே மரிக்க வேண்டியது தேவ சித்தமாக இருந்தது. கரங்களை வைத்து அல்லேலூயா. ஏன் சிலுவையிலே இயேசு மரிக்க வேண்டும்? அதாவது சொல்றாங்க, உலகத்திலே மரணத்திலே கொடிதான வேதனை நிறைந்த மரணம் என்றால் அது சிலுவை மரணம் தான். அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேதனை நிறைந்த ஒரு மரணம் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மரணத்துக்கு பல வழிகள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருவனை கொல்ல வேண்டுமானால் வழி தெரியாமலே என்ன செஞ்சிடலாம்? கொன்றுடலாம் இல்லையா? இந்த சைனைடு சொல்றாங்க, நாக்கில வச்சாலே அவன் உணருக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவானா? இறந்துருவானா. சிலர் பாருங்க தூக்குல போடுறாங்க, கொஞ்சம் அப்படியே வேதனை அனுபவிச்சு சாகுறான். ஆனால் சிலர் பாருங்க வெட்டி ஏதாவது ஆயுதங்களை வைத்து வெட்டி கொள்ளுகிறார்கள். அதுலயே ஒரு வேதனை இருக்கு. ஆனா சிலுவை மரணம் என்பது சொல்ல முடியாத வேதனை நிறைந்த ஒரு மரணம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரிப்பதற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் எவ்வளவு தூரம் கடவுளை, தன்னை உண்டாக்கின தேவனை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவன் வேதனைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திலே அவனை கொண்டு வந்து அந்த வேதனையை அனுபவிக்கவும், ஆனால் அந்த எல்லா வேதனை நடுவிலும் கடவுள் மனிதனை நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கவும் தான் இயேசு சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா. அதாவது நாமெல்லாம் அன்பு கூறுகிறோம். நம்ம பிள்ளைகளிடத்துல கூட என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். பாருங்க, சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் பெரிய தவறு செஞ்சு விட்டா நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? அவங்களை நேசிக்க முடிய மாட்டாங்க. சின்ன சின்ன தவறு பண்ணா என்ன பண்ணிடுறோம்? ஈஸியா மன்னிச்சிருவோம், அன்பு நீடிக்கும். பெரிய தவறுனா நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? அன்பு கூற முடிய மாட்டாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. நாம் எவ்வளவு பெரிய தீமையை தேவனுக்கு நாம் செய்த அந்த சூழ்நிலையிலும் நான் மனுக்குலத்தை மன்னிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அதாவது சிலுவை என்பது மன்னிக்கவும் ஏதோ ஒரு அடையாளம் அல்ல. அது அதாவது இவ்வளவு அந்த வேதனைகளை நாம் கடவுளுக்கு கொடுத்த பின்பும் அந்த வேதனை நடுவில் நான் மனிதனை நேசிக்கிறேன் என்பதை காண்பிப்பதுதான் சிலுவையினுடைய ஒரு அடையாளம். அல்லேலூயா. அதான் சொன்ன சிலுவை என்பது நாம என்ன சொல்வது, ஒரு அடையாளத்துக்கு வைப்பதோ அல்லது அதை நம்முடைய கழுத்திலே தொங்க விடுவதற்காக அல்ல. அந்த சிலுவையின் அன்பை புரிந்து கொண்டு நாம் இன்னும் தேவனை நேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவன் எப்படியா சொன்னார், எப்பவுமே தேவன் காண்பிக்கிற விளக்குகிற ஒரு காரியத்தை மனிதன் எப்போதுமே தவறாகவே என்ன செய்கிறான்? புரிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இயேசு சிலுவையில மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் என்ன பண்றோம்னா அதை பெருசா நினைக்காம போயிடுறோம். ஆனால்
சிலுவை மரணம் என்பது தேவன் என்னை மனிதனை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் சிலுவை மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களிலே மனிதனுக்கு கடவுளை குறித்த ஒரு சந்தேகம். கடவுள் என்னை நேசிக்கிறாரா, தேவன் என்னிலே இன்னும் அன்பு கூறுகிறாரா அப்படிங்கிற கேள்வி பல நேரங்களில் நம்ம எல்லாருக்கும் வருகிறது. அப்படிதானா? அல்லேலூயா. ஆமென். ஒருவர் இப்படியா சொன்னார், நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் போது ஆண்டவரை நல்லா துதிப்போம், நல்லா குதிப்போம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நடந்தா உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமென். அவர் ஏதாகிலும் ஆமென் இப்படி ஏன் வேண்டாத வேலை எல்லாம் செய்யறார் அப்படின்னு வித்தியாசமான கேள்விகள் நமக்கு வருதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நம்ம எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போனாலும் சிலுவையை நாம் நினைத்து தேவன் என்னை இந்த சூழ்நிலையில் நேசிக்கிறார் என்பதை நாம உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. அல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படி இருக்கா? பண்ணுவார் இருக்குதா? பண்ணுகிறார். பிரசன்டென்ஸ். நீங்க அந்த வசனத்தை எப்போது பார்த்தாலும் விளங்க பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் என்னிலே என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னவென்றால், மனிதன் தேவனை சிலுவையின் அந்த வேதனைக்குள்ளாக கொண்டு போய் அவரை கொலை செய்த பின்பும் ஆமென் மனிதனை தேவன் அன்பு கூர்ந்திருப்பாரானால் நம்மையும் ஆண்டவர் நாம் செய்த சிறு சிறு தவறுகள் நடுவிலும் நம்மை அவர் அன்பு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பொதுவா சொல்லுவாங்க, பூமியிலே ஒரு மனிதனுக்கு செய்யற கடைசி தீங்கு என்னன்னா அவனை கொலை செய்வதுதான். அதற்கு மேல் அவனுக்கு பெரிய என்ன செய்ய தீங்கே நாம செய்ய முடியாது. ஆனால் மனிதன் கடவுளை கொலை செய்த பின்பும், அந்த பெரிய தீங்கை செய்த பின்பும் கடவுள் மனிதன் மேல அன்பு கூர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம மறுபடியும் தேவனை என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்த கூடாது. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பவுல் சொல்றார், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. அதனால இன்னும் நம்ம பாவம் செய்யலாமா? கூடாதே. தேவன் என் மேல இவ்வளவாய் அன்பு செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு நாம மறுபடியும் தேவனை என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்த கூடாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சிலுவையை நினைக்கும் போது தேவன் மேல நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் உண்டாக வேண்டும். ஆமென். இந்த தேவன் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமெல்லாம் கடவுளை கொலை செய்யற அளவுக்கு இன்னும் வரல. ஸ்தோத்திரம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஆமென். அன்னைக்கு ரோமர்கள் கூட யூதர்களும் சேர்ந்து தன்னை படைத்த கடவுளை அவர்கள் கொலை செய்த பின்பும், ஆமென், அவ்வளவு வேதனைப்படுத்தின பின்பும் தேவன் சிலுவையிலே தன்னுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை, பிதாவே தாங்கள் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். அது எங்கிருந்து வருதுன்னா அன்பிலிருந்து வருகிறது. அதாவது அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா? மூடும். ஸ்தோத்திரம். அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம சில நேரத்தில் மன்னிப்போம், ஆனா இதுல இருந்து மன்னிக்க மாட்டோம், அன்பிலிருந்து நாம மன்னிக்க மாட்டோம். அல்லேலூயா. அதனால்தான் மன்னிச்சிரும் வாயா சொல்லுவோம், ஆனா உள்ளத்துல என்ன செய்வோம்? ஒரு பக்கத்தை ஒதுக்கி வச்சுடுவோம். அன்பிலிருந்து நீங்க மன்னிப்பீர்களானால் தவறை ஒருபோதும் நீங்க நினைக்க மாட்டீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா. அதான் ஒரு மனிதன் சொன்னார், மனிதனுடைய மன்னிப்பையும் தேவனுடைய மன்னிப்பை இப்படியா சொன்னார், மனிதன் மன்னிப்பான் மறக்க மாட்டான், தேவன் மன்னிப்பார் ஆனால் அதை நினைக்க மாட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஏன்னா தேவன் அன்பிலிருந்து என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இப்ப நீங்க நம்முடைய பிள்ளைகள் சில தவறு செய்யும் போது நாம அதை லகுவா எடுத்துடுவோம். ஏனென்றால் நமக்கு அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பினாலே. அல்லேலூயா. ஆமே. அப்படியானால் சிலுவை என்பது எதை காண்பிக்கிறது என்றால், ஆமே, தேவன் மனுக்குலத்தை நேசிக்கிற அந்த காரியத்தை காண்பிப்பதுதான் சிலுவை. அல்லேலூயா. ராம் பக்தன் பாடுகிறான், அன்பே
கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. அல்லேலூயா, ஆமென். எனவே சிலுவை என்பது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளம் நாம நினைக்க கூடாது. அது தேவன் மனுக்குலத்துக்கு அன்பை காண்பித்ததற்கான ஒரு வழி. அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே சர்ச்சுகள்ல சிலுவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, அப்படிதானே? ஏன்னா அந்த சிலுவையினுடைய கருத்தை நாம புரிந்திருக்கிறோம். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளா இருக்கிறோமா? அல்லேலூயா, ஆமென். வேதத்துல சில வசனங்கள் ஒத்து வரும். அதுல பாத்தீங்கன்னா யோவான் 3:16 1 யோவான் 3:16 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த வசனம் ஆமென் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. வாசிங்க யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, 1 யோவான் 3:16 வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் இயேசுவை சிலுவையிலே தந்து அன்பை வெளிப்படுத்தினது போல நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா? அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். சிலுவையை புரிந்து கொண்டு தேவன் எவ்வளவா என்னை நேசிக்கிறார், எனவே நானும் மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். ஆனா இதை செய்யாம இன்னைக்கு நாம சிலுவை பார்த்து ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுவோம். இல்ல, சிலுவையை ஒரு அடையாளமாக வைத்து நாம தப்பிச்சுக்கிடுவோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் சிலுவையினுடைய கருத்தை நாம் சரியாக புரியாததினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே சிலுவையை புரிந்து கொள்வோம். ஆமென். அது காண்பிக்கிற தேவ அன்பை புரிந்து கொள்வோம். நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? அன்பை காண்பிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அதாவது கிறிஸ்தவம் என்பது ஆமென் அன்பை அடிப்படையாக கொண்டது. ஸ்தோத்திரம். ஒருவர் இப்படியாக சொன்னார், இன்றைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நானே சொல்றேன். வெளிநாட்டில் இருக்கிற மிஷனரிகள் தேவ அன்பை உணர்ந்து அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படி இங்க புறப்பட்டு வந்தாங்க, பாத்தீங்களா? அதனால தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்கள் அந்த அன்பை புரிந்து கொண்டார்கள். எனவே அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய எல்லா சுகங்களையும் விட்டு ஆமென் அந்த அன்பை இன்றைக்கு நமக்கு காண்பித்தபடினால்தான் இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நாமும் கூட அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பித்தால் தான் அவர்களும் கிறிஸ்துவண்டை வர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒருவர் இப்படியா சொன்னார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுகிற ஆமென் கூட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அன்பை ஆமென் வெளி காண்பிப்பதில் நாம குறைவுபட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு சுயநலவாதிகளாகவே நாம மாறிவிட்டோம். கிறிஸ்தவம் இன்னைக்கு எப்படி மாறிவிட்டது? சுயநலமாகவே மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் யாருக்காக வாழ்றோம்? நமக்காக தான் என்ன செய்யறோம்? வாழுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஒரு விசுவாசி அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் வாழ்றது இன்னொருத்தனுக்கு என்ன செய்ய மாட்டாங்குது, பிடிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன் இன்றைக்கு அன்பு போய் என்ன வந்து விட்டது, சுயநலம் வந்து விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நாம் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பதில் தான் ஆமென் அநேகர் கிறிஸ்துவை இன்னும் கண்டுகொள்ள முடியும். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். எனவே சிலுவை என்பது தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு இப்படியாய் சொன்னார், அதாவது நாம எவ்வளவு தூரம் தேவனை வேதனைப்படுத்தினோமோ அவ்வளவு அதற்கு என்ன சொல்ல, நாம அதையும் தாண்டி நாம் நினையாத அளவுக்கு தேவன் அங்கே இருந்து அன்பை நம்மேல காண்பிக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்கு ஒருவர் வந்து ஒரு உதாரணத்தை சொன்னார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதாவது சிலுவை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை ஒருவர் சொன்னார். அதாவது ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் பார்க்கு தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனாராம், சின்ன பிள்ளை. ஸ்தோத்திரம். இவர் உட்கார்ந்துட்டு சில காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பார்க்குக்கு ஒரு குடும்பம் இன்னொரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்களா. அல்லேலூயா, ஆமே. பிள்ளைகள் விளையாட ஆரம்பித்தா என்ன நடக்கும், கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா திடீர்னு ஆமென் இவருடைய அந்த சின்ன பிள்ளையை அந்த பிள்ளை வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அடிக்குது, இவன் அப்படியே பாக்குறான், திரும்ப அடிக்குது, பாக்குறான். அப்படி தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணானா, டக்குன்னு அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டானா. அல்லேலூயா. இப்போ அந்த அடிச்ச பிள்ளைக்கு அடிக்கவும் முடியல, அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, அடிப்பதற்கும் மனம் வரவில்லை. அல்லேலூயா. இதே போலதான் மனிதன் சிலுவையிலே தேவனை எவ்வளவோ வேதனைப்படுத்தினான், ஆனா ஆண்டவர் சிலுவையிலே மனிதனை அணைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பை புரிந்து கொள்வோமானால் ஆமென். அதான் ஒருவர் சொன்னாரு, தேவனுக்கு பயப்பட்டு நாம அவரை துக்கப்படுத்தாது இருப்பது ஒரு அனுபவம், அது நியாயப்பிரமான அனுபவம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரை துக்கப்படுத்தாம இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் புதிய ஏற்பாட்டின் அனுபவம். கரங்களை வைத்து அல்லேலூயா, ஆமென். நீ கிறிஸ்தவ அநேகர் ஆண்டவருக்கு பயந்துதான் என்ன செய்யறோம், ஐயோ இதை செஞ்சா அதை போட்டுருவாரு, அப்படி பண்ணிடுவாரு. இல்ல, ஆமென். தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நாம புரிந்து கொண்டு அவருக்காய் வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி இந்த நேரத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன்.